ஜஸ்ட் இமேஜின், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள மனசுல நினைச்சுக்கங்க. இப்போ அவங்களோட இருந்த ஒரு மொமெண்ட்டை யோசிங்க. இப்போ அடுத்த மொமெண்ட். இப்போ இந்த 2 மொமெண்ட்டும் ஆர்டர்ல டைம் ஆர்டர்லயா இருந்துச்சு? இல்ல. அதே மாதிரி இப்போ நீங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல இல்லைனாலுமே அந்த எமோஷனல் ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுல்ல, அப்போ நீங்க அவங்களோட லிவிங் இன் டைம். எப்படின்னு சொல்றேன். ஸ்பைடர்மேன் ஆண்ட்ரூவை எம்ஜி கூட பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட வேற யாரையுமே பேரா பார்க்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்த என்ன மாத்துனது வி லிவ் இன் டைம். அவங்களுடைய ஆக்சிடென்டல் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இருக்கட்டும், ரியலிஸ்டிக் அண்ட் ரா கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், அண்ட் யூனிவர்ஸ் ஒவ்வொரு வகையிலையும் இவங்க 2 பேரும் சேர்க்கிற விதமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு இட்ஸ் அ பியூர் பிளஸ். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்களுடைய மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு பார்க்கும்போது அது பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மாற்றி காமிப்பாங்க. அண்ட் அதுவுமே எப்படின்னா, இப்போது நம்மளுக்கு ஃபேவரட்டான ஒரு பர்சனுடைய மெமரிஸை நம்ம ரிவைண்ட் பண்ணும்போது எப்படி மாற்றி நம்ம யோசிப்போமோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஒருத்தவங்க நம்ம கூட பக்கத்தில் இருந்தால் தான் அவங்க நம்ம கூட இருக்காங்களா, அவங்க கற்றுக் கொடுத்த விஷயத்தை நம்ம செய்யும் போதாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற ஒரு ஸ்லாங்கை நம்ம யூஸ் பண்ணும் போதாக இருக்கட்டும், அவங்களோட ஏதோ ஒரு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணும் போதாக இருக்கட்டும், இவ்வளோ ஏன் அவங்கள பற்றி யோசிக்கும் போது கூட அவங்களோட தான் நம்ம வாழ்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வி லிவ் இன் டைம் கொடுத்துச்சு. அண்ட் இப்படி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொன்று தோணுச்சு, மேபி அதனால தான் நம்ம முன்னோர்களுடைய விஷயங்களெல்லாம் நம்ம அப்பப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, மேபி அதனால நம்ம கூட எப்படியும் அவங்கள வாழ்ந்துக்கிட்டே வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு லைட்டாக தோணுச்சு, சொல்கிறேன்.